நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான தகவல்களையும் நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்குது. நம்ம நேற்றுக்கு சொன்ன தகவல்களின் அடிப்படையில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் மார்க்கெட்டில். என்ன காரணம், மார்க்கெட் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு 5 காரணங்கள் இருக்குது நண்பர்களே. 5 காரணங்களால் தான் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. சரிங்களா, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிராஸை வந்து யாருமே பெருசாக இந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. அதுவும் பேங்க் நிஃப்டியில் இந்த அளவுக்கு ஒரு 4.5% 2000 பாயிண்ட் கிராஸை வந்து கொரோனாவுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இப்போ தான் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஃபின் நிஃப்டிலையும் ஒரு 1600 சென்செக்ஸ் 1600 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட்டு, ஃபின் நிஃப்டி 1000 பாயிண்ட்டு, மிட் கேப் ஒரு 130 பாயிண்ட்டு, நிஃப்டி ஒரு 460 பாயிண்ட் விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் வந்து ஒரு 5 ரீசன் இருக்குது நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எதற்காக மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும். ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த Q3 ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால ஹெச்டிஎஃப்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லாததுனால கிட்டத்தட்ட ஒரு 6-7% இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி இறங்குறதுனால ஏன் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, நெஃப்டியில் கிட்டத்தட்ட 14% வந்து வெயிட்டேஜான கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. சரிங்களா, இந்த ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் சரியில்லாததுனால பேங்க் நிஃப்டி இறங்கிச்சு, பேங்க் நிஃப்டியால் நிஃப்டியும் இறங்கிடுச்சு. சரிங்களா, மோஸ்ட் வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி 14% நிஃப்டியில் இருக்குது. அதனால நிஃப்டி வந்து இறங்குறதுக்கான முதல் காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q3 ரிசல்ட்டு. அடுத்தது குளோபல் மார்க்கெட்டோட இஷ்யூஸு. ஃபெட் கவர்னர் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹேக்கிஸ் கமாண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஹேக்கிஸ் கமாண்டு நேற்று ஃபெட்டு ரேட் கட்டு டிசிஷன் டேட்டா ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதற்காக அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிஸ் கமெண்டாக கொடுத்துருக்காங்க. குளோபல் மார்க்கெட் எல்லாமே இதனால் கிராஷு. அதனால் குளோபல் மார்க்கெட் எல்லாமே காலையில் மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு ரீசன். மூணாவது ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு டாலர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து இல்லாத 1 மந்த்துக்கு ப்ரீவியஸாக இருந்த ஹையை வந்து அகைன் வந்து டச் பண்ணியிருக்கு. இது வந்து தேர்ட் ரீசன். ஃபோர்த் ரீசன், இஸ்ரேல் இந்த பாலஸ்தீனம் வார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த ட்ரோன் தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட நிறைய டேமேஜஸ் ஆகிருக்கு, உயிரிழப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். வார் கிட்டத்தட்ட ஒரு 4 நியூஸ் நெகட்டிவ் நியூஸு. 5வது நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 18,800லேருந்து ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு 18,800லேருந்து கிட்டத்தட்ட 19,800, 20,800, 21,800, 22,800 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 3,500, 4,000 பாயிண்ட் கண்டினியூ நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஏற்றம். அதை ஓவர் வேல்யூவேஷன், அதை வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியும் ஒரு 42-40,000லேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷு. இது மிட் கேப்பாக இருக்கட்டும் ஒரு 2000 பாயிண்ட் ரேலி. ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி. எல்லாமே நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஓவர் வேல்யூஷன், கிட்டத்தட்ட ஓவர் ஹைப்பு. நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூ நல்ல ஏற்றம், இது வரைக்கும் இல்லாத ஏற்றம் ஏறி இருக்குது. சரிங்களா, அதனால ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இந்த 4 ஃபேக்டரோடு சேர்த்து ஒரு ஃபியரும் இருந்ததுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இதுதான் மார்க்கெட்டில் ஃபால் ஆனதுக்கான ரீசன் நண்பர்களே. நான் கரெக்டான இன்றைக்கான டேட்டாவை வந்து உங்களுக்காக கலெக்ட் பண்ணி என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத எடுத்து உங்களுக்காக சொல்லிட்டேன். இன்னும் டீப்பாக இதை பற்றி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகிடும். எது ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஃபெட் கவர்னரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், யூஎஸ் டாலராக இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனமாக இருக்கட்டும், மற்றபடி என்ன நியூஸஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசணுன்னா டீப்பாக பேசணுன்னா ரொம்ப லென்த்தாக போகும். எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்டையே பிரேக் பண்ணிடுச்சு. நான் இப்போ வந்து டேயில் வந்து காமிக்கிறேன். நிஃப்டி வந்து ரொம்ப நாளாக இந்த ட்ரெண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் டேஸாக ஒரு 1 or 2 மந்த்தாக இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு.
சரிங்களா. என்னைக்கு டேட்லேருந்துன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 4லேருந்து 2 மாதமாக இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போதெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கெலாம் மார்க்கெட் வரும்போது ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்காங்க. இதோட இம்பேக்ட்டு வர இருக்கிற நாட்களில் தான் தெரிய வரும். மார்க்கெட் வந்து எந்த இடத்துல அகைன் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத. மேஜர் சப்போர்ட்டு 21,800 அப்படிங்கிற நல்ல சப்போர்ட்டை வந்து உடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சிடுச்சு. ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் மேலே போணுச்சு. சரிங்களா. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி தான் மேலே போணுச்சு. அப்பயுமே வந்து ஒரு அந்த ட்ரெண்டையுமே நல்லா பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல பாருங்கள் ரீடெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் விழுந்துட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதோட கண்டினியூஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோன்னா 21,450 அப்படிங்கிறது இனிமேல் மார்க்கெட்டுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த லெவலை வந்து இந்த இடத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கான இனிமேல் சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்குது. இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 21,410 அதையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் 21,234. சரிங்களா. இதோட கம்பேர் பண்ணும்போது இன்னையோட டே லோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நான் வந்து ரியாக்ட் பண்ணுறேன். சரிங்களா. ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கி வந்த மார்க்கெட் வந்த ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றுக்கு வந்த ஹை தான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,200 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. இது வந்து நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கும் லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா போணுச்சு. எல்லாரையும் வந்து மேலே தான் போகுது அப்படிங்கிறத நம்ப வச்சுட்டு அந்த சேனல் பேட்டர்னையும் பிரேக் அவுட் ஆகிட்டாங்க. அகைன் வந்து இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால். இன்னையோட டே லோ தான் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் நாளைக்கு. சரிங்களா. சப்போர்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கான செகண்ட் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். 45,431 இந்த லெவலையும் பிரேக் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். மார்க்கெட் வந்து எங்கேருந்து திரும்புது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு மேஜரான சப்போர்ட்டையே மார்க்கெட் வந்து உடச்சிருக்கு. 44,259 வரைக்கும் போனாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கில் வந்து இன்றைக்கி கேண்டில் வந்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த டபுள் பாட்டம் இந்த இடத்துல மார்க்கெட்டு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்பினுச்சுன்னா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நாளைய தினம் பார்ப்போம். இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல கூட நாளைக்கு சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். இந்த இடம் வந்து ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. சரிங்களா. ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கி வந்த ஹை வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். நேற்றுக்கு வந்த ஹை தான் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 48,625 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. அடுத்தது ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின்னிஃப்டியும் வந்து ஒரு ஹெவி ஃபால். இன்றைக்கான டே லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இன்றைக்கி டே லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 1 ஹவரில் மாற்றிக்குவோம். அடுத்த செகண்ட் சப்போர்ட்டு இந்த இடம் 19,897 அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 19,457. சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்னையோட ஹை தான் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 21,000 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்றையோட ஹை தான் மார்க்கெட்டுக்கான செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,519. அதையும் பிரேக் பண்ணால் 21,554 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இன்னையோட டே லோ அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இன்னையோட டே லோ 10,435 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் 10,309 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 10,246 ரெசிஸ்டன்ஸ் 10,490 அப்படிங்கிறது
நேற்றுக்கு வந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா 10,558 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,634 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 10,750 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே. இது எப்போதுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல்லாம் பெருசாக மதிக்காது, டக்குன்னு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்தமாரி சமயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இந்த நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்தமாரி டெக்னிக்கல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில் வந்து ஃப்ரீ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான ஃப்ரீ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கோர்ஸஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. மேலும் மார்க்கெட் சம்மந்தமான தகவல்களை மார்க்கெட் ஹவர்ஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலையும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.